ஹாய் சண்டே ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபிஷ்ஷும் நண்டும் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து ஃபிஷ்ஷையும் நண்டையும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. தம்பி வரையா பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்களா, சரி நான் வரையா இன்னைக்கு எதுவும் செய்யலை. காலையில் நைட்டே வந்து பச்சைப்பயிர் ஊற வச்சுருந்தேன். அதை தான் இன்னைக்கு வேக வச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் 3 பேருமே. நானும் தம்பியும் காலையிலேயே குளிச்சிட்டோமா, அதனால வந்து நாங்கள் 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டோம். அவங்க வந்து எப்பயிலுமே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையில் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க அப்புறமே குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டோன்ட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபிஷ் குழம்புக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சண்டேனாலே பொதுவாக எல்லாருக்கும் வேலை அதிகமாக தான் இருக்கும். இன்னைக்கு எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு ஃபிஷ் குழம்புக்கு தேவையான எல்லாமே வந்து கலக்கி வச்சுட்டு நல்லா வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து உள்ள இறக்கியாச்சு. தேடி தேடி தான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக இறக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தம்பி வந்து குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால நம்மளும் ஃப்ரை பண்ணிக்கலாம், தம்பிக்கும் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். ஃபிஷ் குழம்பு நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு தம்பிக்கு வந்து நண்டு சூப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தம்பிக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கனால சரி நண்டு சூப்பு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு 2 பீஸ் வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு மீதி எல்லாம் வந்து சூப்பு செஞ்சுட்டேன். இந்த ஃபிஷ்ஷும் நண்டும் வந்து ஃப்ரை பண்ணும்போது தாங்க அங்கங்கே மேலெல்லாம் தெரிக்குது. அடுப்பெல்லாம் வந்து ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு. ஏற்கனவே அப்படிதான் இருந்துச்சு, இருந்தாலும் வந்து ரொம்ப இதாயிருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு அடியாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஃபிஷ்ஷையும் நண்டையும் செய்யறதுக்குள்ள தம்பி எவ்வளோ நேரமா சீக்கிரம் செஞ்சு கொடுங்க சீக்கிரம் செஞ்சு கொடுங்கன்னா ஒரு வழியாக வந்து தம்பிக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. அவங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.